படம் நல்லா இருக்கு சார். ஸ்கிரீன் பிளே அருமையா இருக்குது. உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துக்கிறதா கடைசியா தான் சொல்றாங்க. பட் இந்த பில்டப் சீன்லாம் இல்லாம அழகா தெளிவா கொண்டு போயிருக்காங்க படத்தை. இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா வரணும். இது பழைய பேட்டர்ன்லாம் நம்ம ஊர்ல இப்படிதான் படங்கள் வந்தது. இப்பதான் ஓவர் பில்டப் பண்ணி அப்படி படங்கள் வந்துட்டு இருக்குது. அதிக வசூலுக்கா இந்த மாதிரி படங்கள் வரணும் சார். அது அருமையான படம். இந்த மாதிரி படங்கள் இந்தியா முழுக்க ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரவேற்கத்தக்க. நட்பு பத்தி சொல்லி நட்பு பத்தி சொல்லணும்னா சில பேர் ஆபத்து வந்தோன்னா தான் மட்டும் தப்பிச்சு போறதுக்கு தான் அப்படி பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இந்த படத்துல நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க. தன்னோட உயிரை பணயம் வச்சு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டுக்காக. இது மாதிரி படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள், ஜனங்களுக்கு தேவையான படங்கள். இது மாதிரி இருந்தா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பு புரிதல் இருக்கு. குணா சாங் வரப்போ அதையும் பாத்தீங்கன்னா அது காதலும் மையமா வச்சு அது வந்தது. இது அதே தான் நட்பு மையமா வச்சு அந்த சாங் வந்திருக்கு. ஃபீல் நல்லா இருந்தது சார். இப்போ இப்படி ஒரு படங்கள் முன்னாடி ஒரு உயிரோட்டமான படங்கள் முன்னாடியே வந்திருக்குது. அது அந்த பேட்டர்ன்ல இது நட்பு வச்சு, அது காதல் வச்சு வந்தது, நட்பு வச்சு வந்திருக்கு. தூக்குறப்ப அருமையான ஃபீல், சூப்பர். ஆனா அது மேல வரும்போது எல்லாருக்கும் எந்திரிச்சு சீட்டு முனியில உட்காந்து கைத்தட்டக்கூடிய ஒரு நினைப்பு அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இடையில கூட கயிறு ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கும். அப்போ ரொம்ப எல்லாரும் பதட்டமா இருந்தாங்க. திரும்ப அதுல இருந்து ரிமூவ் ஆகி அவங்க திரும்ப வரும்போது உண்மையிலே ரொம்ப உற்சாகம். நல்லா கொடைக்கானல் போனதில்லை. சப்போஸ் இப்ப போனீங்கன்னா ஆமா அந்த இடத்த பாக்குறப்ப என்ன, இந்த இடத்த பாக்குறப்ப இவ்வளவு ஒரு ஆபத்தான இடம், இதையும் ஒரு ஷூட்டிங் பண்ணி எடுத்துக்கிறாங்களே அப்படிங்கறது நினைப்பு. படம் எப்படிமா இருக்கு? படம் செம்மையா இருந்தது. லாஸ்டா அது அவங்க காப்பாற்றும் போது அந்த சீன் ரொம்ப இமோஷனலா. வேற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி இந்த படத்தை என்ன? ஃப்ரெண்டுக்காக அவங்க கஷ்டப்பட்டு அவரு காப்பாத்துறாரு. அவர் உயிரோ பொறுப்படுத்தாத காப்பாத்துறாரு. அது நினைச்சா ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாங் போடுறப்ப இது வருது அந்த அதை பத்தி அந்த ஃபீலிங். அப்போ அப்படியே எனக்கு உள்ள இருந்து அப்படியே ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. என்னால சொல்ல முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். நான் காப்பாத்திட்டாங்க. கொடைக்கானல் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். இடம்லாம் போயிருக்கீங்களா? அங்க போல, அந்த இடம் போல. இப்ப போனீங்கன்னா அந்த இடத்த பாக்குறப்ப என்ன ஃபீல்? இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு காப்பாத்தினாருன்ட்டு அந்த ஞாபகம் வரும் எனக்கு.